சிபிஐக்கு இது ஃபுட்டேஜ் இல்லங்க. இந்த ஃபுட்டேஜ் சிபிஐட்டே இல்ல. சிபிஐட்டே இல்ல. ஃபுட்டேஜே இல்ல சிபிஐட்ட. சிபிஐ என்னென்னமோ கலெக்ட் பண்ணாங்க. விஜய் நிறைய டெலீட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதுல ஏதோ ரெக்கவர் ஆகி இவங்கள்ட்ட இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ரெக்கவர் ஆனதை கொண்டு போய் சிபிஐட்ட கொடுக்க வேண்டியதானே? கொடுத்த நேரத்துக்கு விஜய் வந்து குற்றப்பத்திரிகையில ஏத்தி இருக்கலாமே. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? விஜய் இந்தியாக்குள்ளார வரல, அதை மடை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப இந்த ஃபுட்டேஜ் மாதிரி ஒண்ணு எல்லாம் யூடியூப்ல இருக்கிற ஃபுட்டேஜே எடுத்து இதை பாத்தீங்களா அப்படின்னு ஒண்ணு காட்டணும். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான். இது மாதிரி விஜய் வந்து எல்லாம் தெரிஞ்சே பேசினாரு, அங்க மக்கள் கஷ்டப்படும் போது கொல்லப்படுறாங்க தெரிஞ்சே, இதெல்லாம் ஓகே. உண்மையாவே நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அவரு தப்பு செஞ்சிருக்காருன்னு இருந்தா குற்றப்பத்திரிகையில சேருங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி வந்து 41 பேர் உயிருக்கு அவர் காரணமானா அது ஓகே. இல்ல யார் உண்மையான காரணமோ அவங்களை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் மடைமாற்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது. இந்த சோசியல் மீடியால யூஸ் பண்ற எல்லாருக்கும் கேவலமான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இத கேவலன்றீங்க. இது அடுத்து நடக்க போற கேவலத்துக்கு நீங்க இப்பவே இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி?